சக்தி டிக்ஷனரியிலேருந்து நம்ம வந்து இங்கிலீஷ் மீனிங்கில் இருக்கிறத தமிழுக்கு வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆல்ஃபபெட் ஆர்டர்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் வாக் பார்த்தீங்கன்னா நவுனில் வந்து எடுத்துக்கலாம். எ லார்ஜ் ப்ரோவிங் அனிமல் ஹண்டிங் இட்ஸ் ப்ரே டியூரிங் நைட் அப்படின்னா இரவில் வேட்டையாடி குடிப்பறித்து வாழும் விலங்கு. இரவில் மட்டும்தான் போயிட்டு வேட்டையாடிட்டு அதுக்கப்புறம் குடிப்பறித்து அங்கேயே வந்து படுத்து தூங்கிக்கும். அந்த மாதிரி விலங்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அபாக் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பி ஷாக்டு, பி சர்ப்ரைஸ்டு, அதாவது அதிர்ச்சி சொல்லுவாங்க, ஆச்சரியம். 2 வேர்டு வந்து இதுக்கு வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அபாகஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து கணக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நவுனில் வந்து எடுத்துக்கலாம். பெல்ஸ் அலாங் ஸ்டிங் ஃபார் children to learn numbers, a slab that forms the uppermost part of a pillar and that supports the entablature of a building. கணக்கிடும் மணி சட்டம் தூணின் மேற்பகுதியில் கட்டத்தின் ஒரு பகுதியை தாங்கி கொண்டிருக்கும் பாலம் சொன்னாங்க. அபாகஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மேலேயும் மரத்தால் செஞ்சுருப்பாங்க, கீழே மரத்தால் செஞ்சுருப்பாங்க, நடுவில் வந்து கட்டமாக அதை ஆணியால் கோர்த்து அந்த மணியாக தொங்கும். அதை வச்சு நம்ம வந்து கணக்கு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அஃபாப்ட், அது பார்த்திங்கன்னா அட்வர்பில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ரிப்போசிஷன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவார்ட்ஸ் த ரேர் ஆஃப் ஷிப், அதாவது பார்த்திங்க அப்படின்னா கப்பலின் பின்புறத்தில் இல்லைன்னா பின்னால். அது வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். கப்பலுக்கு பின்னாடி இல்லைன்னா பின்னாடி. சரிங்களா? புறத்தில் என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அபேண்டன், அது வேர்பில் யூஸ் பண்ணிக்கலாம். டு ஃபார் ஷேக் டெசர்ட் கிவ் அப், ஒன்று துறை இல்லைன்னா கைவிடு, 2 அர்த்தம் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட், பொறுப்பற்ற போக்கு, அடங்கா தன்மை, கவலையற்ற மனநிலை. பொறுப்பற்ற போக்குன்னா இவன் என்ன பொறுப்பே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க வீட்டில் வந்து திட்டுவாங்க. அடுத்து வந்து என்ன நம்ம சொல்ல அடங்கவே மாட்டேங்கிறான் அந்த இது. அடுத்து பார்த்திங்கன்னா என்னப்பா கவலையாகவே இருக்க அப்படின்ற மாதிரி கவலையற்ற மனநிலை. அடுத்து பார்த்திங்கன்னா அபேண்டன்ட், அதாவது அபேண்டனீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அட்ஜெக்டிவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ஷேக்கன், கைவிடப்பட்ட, கட்டுக்கடங்காத, ஒழுக்கங்கெட்ட, நெறி தவறிய. இது வந்து நெறி தவறுறது, என்ன ஒழுக்கம் கிட்ட இருக்காங்க அப்படின்றது. கட்டுக்கடங்காத இந்த வந்து காளையெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கலாம். இது கைவிடப்பட்டனா இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு பொருள் வந்து சொல்லி வச்சுருக்கோம், அது வந்து டக்குன்னு இல்லைன்றாங்க, அது வந்து கைவிட்ட மாதிரி ஆயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா அபேண்டனி, அது வந்து நவுனில் வந்து இந்த இது வந்துடும். எ பர்சன் இன் ஹூஸ் ஃபேவர் எனிதிங் இஸ் கன்சிடர்டு, ஏதேனும் உரிமை போன்ற கொடுக்கப்பட்டவர், சலுகை பெற்றவர். உரிமையை வாங்கிக்கலாம் இல்லைன்னா சலுகை வாங்கிக்கலாம், 2 இது வந்துடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அபேண்டோன்மெண்ட், இது நவுனில் வரும். ஆக்ட் ஆஃப் டிசர்ட்டிங், கிவிங் அப், கைவிடுதல் இல்லைன்னா கைவிடப்பட்ட நிலை, துறவு, தியாகம். தியாகம் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். துறவுனா வந்து துறவியாக போகிறது, இது கைவிடப்பட்ட நிலை, சேம் தான், முன்னாடி சொன்னதே தான். அபேஸ், இது வேர்பில் வரும். லோவர் இன் பொசிஷன், கியூமிலேட், தாழ்த்து, குறை உண்டாக்கு, இழிவுபடுத்து, அவமானப்படுத்து. இது எல்லாத்துக்குமே தெரியும்.
அபேஸ்மெண்ட்டு, இது வந்து நவுனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஆஃப் பீயிங், புட் த ஷேம், புட் டு ஷேம், அவமானப்படுத்துதல், இழிவு, தாழ்வு. அடுத்து வந்து அபாஷ். அபாஷ் பார்த்திங்கன்னா வேர்பில் வரும். ஃபீல் ஏஷேம்டு, வெக்கமடைதல். அடுத்து பார்த்திங்கன்னா அபேட், அதுவும் வேர்பில் வந்து வரும். மேக் லெஸ், பிகம் லெஸ், ரெடியூஸ் த ஃபோர்ஸ், குறை. அடுத்து பார்த்திங்கன்னா அபேட்மெண்ட், அது நவுனில் வரும். டிஸ்கவுண்ட், டெடக்ஷன் சொல்லுவாங்க. தள்ளுபடி, குறைத்தல், குறைவு, கழிவு, தணித்தல். அடுத்து பார்த்திங்கன்னா அபேட்டியல், அது பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவில் வரும். பிலாங்கிங் டு an abbey ஆர் இட்ஸ் ஹெட், மடத்திற்குரிய, மடாதிபதிக்குரிய. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபேட்டிஸ், 2 ஸ்பெல்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நவுனில் வந்து வரும். எ ஃபென்ஸ் புட் அப் வித் ட்ரீஸ் கட் டவுன், வெட்டிய மரங்களால் அமைக்கப்பட்ட வேலி. தடை, முள்வேலி. தடைனா பாதுகாப்பு. இதுவும் உங்களுக்கே தெரியும் எல்லாமே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அபாட்டயர், அது பார்த்திங்க அப்படின்னா நவுனில் வரும். ஸ்லேட்டர் ஹவுஸ் ஃபார் கேட்டில், ஆடு மாடுகள் வெட்டுமிடம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அபேஷி, அதுவும் நவுனில் வரும். த ஆஃபீஸ் ஆஃப் அண்ட் அபவுட் ஆர் ஹிஸ் ஜூரிஸ்டிக்ஷன், மடாதிபத்தியம், மடாதிபதியின் அதிகார எல்லை, வரம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா அபேஸ் பார்த்திங்க அப்படின்னா டெம்பிள், இது நவுனில் வரும். டெம்பிள், சுப்பீரியர் ஆஃப் எ கன்வென்ட், மதர் சுப்பீரியர், கன்னி மடத்தின் தலைவி, குருமட தலைவி. கன்னி மடத்தின்னா சிஸ்டர்னு சொல்லுவாங்க கிறிஸ்டின் இதில். அந்த கிறிஸ்டின் இதில் தலைவியாக இருப்பாங்க, இல்லைன்னா முதல்வியாக இருப்பாங்க. 2 இது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அபே பார்த்திங்க அப்படின்னா நவுனில் வரும். எ பிளேஸ் ஃபார் மங்ஸ் ஆர் நன்ஸ் டு லைவ் அஸ் எ கம்யூனிட்டி, துறவிகள் வசிக்கும் ஒரு விடுதி, கிறிஸ்தவ கோயில். சிஸ்டருங்கெல்லாம் ஒரு விடுதியில் வந்து வசிப்பாங்க, அந்த இது. அப்படி இல்லைன்னா கிறிஸ்தவ கோவில். அடுத்து பார்த்திங்கன்னா அபோட், இது வந்து நவுனில் வரும். ஃபாதர் சுப்பீரியர், துறவிகளின் மட தலைவர், அதாவது ஃபாதர் சொல்லுவாங்க குறிப்பிட்டு. இப்போதைக்கு நம்ம 20 வெக்காபுலரிஸ் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.